ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற 5 மாத காலமும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட துணையாய் நின்று நம்மை வழிநடத்தி எல்லா தீமைகளிலும் நின்று ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நீங்களாக்கி ரட்சித்து இந்த புதிய 6வது மாதத்திலே பிரவேசிக்கும்படியான சூழ்நிலைகளை கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். சென்ற காலங்கள் ஒருவேளை அநேகம் பிரச்சனைகளின் ஊடாக கடந்து போன காலங்களாக இருக்கலாம். மனவேதனைகள் நிறைந்த ஒரு காலங்களாகவும் காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அநேகம் உபத்திரவங்கள், சில நேரங்களிலே அநேகம் விதமான வியாதிகள், இப்படி பல தொந்தரவுகளின் ஊடாக 5 மாத காலத்திலும் நாம் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை ஆசரித்தது உண்டு. ஆனால் இந்த புதிய மாதத்திலே கர்த்தராகிய தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்யும் ஒரு தேவனாக, இந்த மாதத்திற்குரிய நல்ல வாக்குத்தத்தங்களினாலே நம் எல்லைகளை நிரப்பும் ஒரு தேவனாக, நம்மை ஆசீர்வதிக்கும் ஒரு தேவனாக நிச்சயமாய் இந்த மாதத்திலே கர்த்தராகிய தேவன் கடந்து வருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்படுகின்ற வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன என்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தேவன் சொன்ன நல்ல வார்த்தைகளை நம்மேல் நிறைவேற பண்ணும் நல்ல தேவனாக இந்த ஜூன் மாதத்தின் எல்லா நாட்களிலும் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட வரப்போகின்றார். பல நேரங்களில் நமக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய பல விதமான சூழ்நிலைகள், நான் இந்த உலகத்திலே வாழுகிறதை காட்டிலும் சாகிறது நல்லது என்று சொல்லி அநேகம் விதமான சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போன காலங்களின் நடுவிலே கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். உங்கள் மேல் நான் சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகளையும் நான் நிறைவாக்கி தருவேன். இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலிருந்து நல்ல ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு வார்த்தை ஒன்று இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. யோசுவா 23:14 வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியிலே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகிறது உண்டானால் அவைகளை நிறைவாக்கக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு தீவிரம் காண்பிக்கும் ஒரு தேவன் அவர். அவர் என்னென்ன விதமான காரியங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தமான காரியங்களாக பேசினாரோ, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அதன் பின்பதாக வரக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை பேசினார். நான் உங்களை இந்த இடத்திலே நின்று தாண்டி போக பண்ணி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின்படியே எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக கானான் தேசத்தை உங்களுக்கென்று நான் சுதந்திர வீதமாக்கி தருவேன். அத்தனை காரியங்களை கர்த்தராகிய தேவன் பேசி சொன்ன வார்த்தைகள் போக நிறைய சூழ்நிலைகளை இஸ்ரவேல் மக்கள் கடந்து வர ஆரம்பிச்சாங்க. அந்த சூழ்நிலைகளின் நடுவிலும் கூட யோசுவாவின் காலத்தின் இறுதியில ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் யாவற்றையும் நிறைவாக்கும்படியாக கர்த்தர் யோசுவா என்கிற தேவனுடைய மனிதனை பயன்படுத்தி 31 ராஜாக்களை அழிக்கவும் கொல்லவும் தக்கதான காரியங்களை செய்து வாக்கு பண்ணப்பட்ட அந்த கானான் நாட்டுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியான சூழ்நிலைகளை கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார். இந்த வார்த்தைகளை மெய்யாகவே யோசுவா மனதிலே உணர்ந்து அந்த காரியங்களை பேசுகின்றார். ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை, ஈசாக்குக்கு சொன்ன அந்த வார்த்தை, யாக்கோபுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, அவர்களுக்கு பின்பதாக வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கும் சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நாம் நம்முடைய கண்களிலே பார்க்கக்கூடிய அளவிற்காக அந்த நல்ல வார்த்தைகளிலே ஒன்று கூட சிதறி போகாத அளவிற்காக அவர் எதையெல்லாம் வலியுறுத்தி சொன்னாரோ அவைகளை எல்லாம் நிறைவாக்கும் ஒரு தேவனாய் நம்முடைய கண்கள் காண இந்த நாட்களில் அவைகள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவன் நிறைவாக்கி தந்தார் என்கிற வார்த்தையின் மூலம் அவர் பேசுகின்றார். இதே மாதிரி தான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பல நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கின்றார். அவர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தைகளையும் கூட ஆண்டவராகிய தேவன் சிதறி போக விடாமல் அவைகள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போகாமல் நிறைவாக்கும் விஷயத்தில் வல்லமை பெற்ற ஒரு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகின்றார். இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறதைப் போல உங்கள் மேல் என்னுடைய நல்ல வார்த்தைகள் யாவற்றையும் நான் நிச்சயமாய் நிறைவாக்குவேன். தேவன் சொன்ன பல விதமான நல்ல வார்த்தைகள்,
நன்மையான காரியங்களை தரக்கூடிய நல்ல வார்த்தைகள். அவர் உங்களுக்கும் எனக்கும் தீங்கு செய்யாதிருக்கக்கூடிய ஒரு தேவனும் கூட. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களிலே ஒரு எழுத்தை கூட நிறைவாக்காத அளவிற்காக ஆண்டவராகிய தேவன் விட்டு விலகக்கூடியவர் அல்ல. அவர் சொன்னதை அப்படியே நிறைவாக்கும், 100க்கு 100% நிறைவாக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நம்மை பார்த்து சொல்கின்றார், உங்கள் மேல் என் நல் வார்த்தைகளை நான் நிறைவேற பண்ணுவேன் என்கிறதை பற்றி. கர்த்தராகிய தேவன் பேசின நல்ல வார்த்தைகளை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன காரியத்தை நமக்கு சொல்கிறது பாருங்கள். பல விஷயங்களை கர்த்தர் பேசியிருக்கின்றார். அதில் குறிப்பாக சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகின்றேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆகாய் 2வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டு, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். தேவன் சொன்ன முதல் நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, இன்று முதல் நான் உங்கள் எல்லைகளிலே என் ஆசீர்வாதத்தை விளங்க பண்ண போகின்றேன். இத்தனை காலங்கள் பரியந்தம் அநேகம் சாபங்கள், அநேகம் பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையை வாட்டி வதைக்கக்கூடிய அளவிற்கு வறுமைகள், அநேகம் விதமான வியாதிகள், தொந்தரவுகள், அநேகம் விதமான கொடுக்கல் வாங்கல்களின் நிமித்தமாக நிறைய பகைகள், உற்றார் உறவின மக்களால் பகைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் என்று சொல்லி பல கண்ணீர் நிறைந்த காலங்களின் ஊடாக கடந்து போன அந்த நிலைகளை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை சொல்கின்றார், நல்ல வார்த்தை ஒன்றை சொல்கின்றார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான நன்மையான காரியங்களை இழந்து போனவனாய், தன்னுடைய உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு நல்ல ஒரு ரட்சிப்பை தரக்கூடிய அளவிற்காக கோலியாத்திற்கு விரோதமாக யுத்தத்தின் ஊடாக கடந்து போன தாவீது. ஆனால் இன்றைக்கு நன்றி மறைந்த அந்த சவுல் அரசன் தாவீதை கொலை செய்யும்படிக்காக தொடர்ந்து பிடிக்கும்படிக்காய் கடந்து போகின்றார். எங்கு தாவீதினுடைய நடமாட்டம் காணப்பட ஆரம்பித்தாலும் அவனை வெட்ட வேண்டும், கொல்ல வேண்டும் என்கிறதற்காக ஒரு கூட்டம் படை சார்ந்த மக்களை அழைத்து கொண்டு போய் இந்த தாவீது நடமாடக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலும் கடந்து போய் அவனுடைய காலடிகள் எங்கெங்கெல்லாம் மெய்யாகவே காணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து சொல்லி அவனை மெய்யாகவே நிர்மூலமாக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய பட்டத்தினுடைய காரியங்களை அவன் வசமாய் அவன் ஒருவேளை எடுத்துக்கொள்வான் என்பதற்காக பயந்து போய் சவுல் தாவீதினுடைய ஜீவனை வாங்கும்படிக்காய் பின்தொடர்ந்தே கடந்து வர ஆரம்பித்தார். ஒரு மலையினுடைய 2 பக்கத்தில் அவங்க நடந்து போறாங்க. ஒரு பக்கத்தில் தாவீதும், இன்னொரு பக்கத்தில் இந்த சவுலும் கடந்து போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் சவுல் இதோ தாவீதை பிடித்தாகிவிட்டது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தி வந்த அந்த காரியத்தை நிமித்தமாக பெலிஸ்திய ஜனங்கள் இஸ்ரவேலை பிடிக்கும்படிக்காய் வந்து விட்டார்கள் என்கிற செய்தி நிமித்தமாக தாவீதை விட்டு சவுல் ஒரே ஓட்டமாய் விலகி தன்னுடைய தேசத்தை காப்பாற்றும்படிக்காய் போனான். தாவீதுக்கு அந்த நேரம் எப்படி இருக்கும் பாருங்க, மரணத்துக்கு பக்கத்தில் கடந்து போய் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றப்படக்கூடிய அந்த ஒரு நிலை. இந்த மாதிரி பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு நம்முடைய வாழ்க்கை. இனி நம்முடைய வாழ்க்கையிலே வழி ஒன்றுமே இல்லை, காப்பாற்றப்படுகிறதற்கு மார்க்கம் ஒன்றுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான அத்தியாயங்களும் நிறைவாக்கப்பட்டு முடிந்து போய்விட்டது. இனி என்னால் செய்யக்கூடிய பிரயாசத்தினுடைய காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையினுடைய முடிவிலே நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் அங்கும் ஒரு புதிய வழியை உருவாக்கும் கர்த்தர் சொல்கின்றார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. உனக்கு மார்க்கமே இருக்காது, வழியே இருக்காது. என்றாலும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான புதிய காரியங்களை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். நீ அறியாத ஒரு வழி. இந்த இடத்தில் கர்த்தராகிய தேவன் என்ன நன்மையான காரியங்களை தர முடியும்? சவுலும் அவனுடைய எல்லா விதமான வீரர்களும் எங்களை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய கரங்களிலே ஆயுதங்கள் உண்டு, அவர்களுடைய கரங்களிலே அதிகாரங்கள் உண்டு. அவர்கள் எங்களை வெட்டி போட்டால் கூட எங்களை கேட்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை சொல்லக்கூடிய பயம் நிறைந்த தாவீதினுடைய வாழ்க்கை. அந்த இறுதி நேரத்தில் கர்த்தருடைய கரம் அவரை எப்படி காப்பாற்றும்படியான கிரியைகள் யாவற்றையும் செய்தது என்று பாருங்கள். இதே கர்த்தர் தான் சொல்லுகின்றார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனாலே உன்னுடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா விதமான சாபத்தின் சுவடுகள் கூட இல்லாத அளவிற்காக முற்றிலும் உன்னுடைய நிலைகளை நான் மெய்யாகவே மாற பண்ணுவேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். தேவன் சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவாக்கும் நல்ல தேவனாகிய கர்த்தர் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் கூட நன்மையான இரக்கங்களை தரக்கூடிய நல்ல தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார். தம்முடைய நல்ல வார்த்தைகளிலே ஒன்றாகிய இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகத்தில் கர்த்தராகிய தேவனுடைய வேத வாக்கியம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறது. 23வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன். உபாகமம் 23:5 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர்
பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் சாபம் சொன்னாங்க, அந்த சாபத்தை தேவன் இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வாதமாய் மாற பண்ண போகின்றார். அவங்க பேசியிருப்பாங்க, மனசெரிஞ்சு பேசியிருப்பாங்க. இனி இவனுடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் ஒரு நாளும் பெற முடியாது. எல்லா விதமான தன்மைக்கும் உரிய ஒரு மனிதனாய் அவன் மாற்றப்பட ஆரம்பிச்சிட்டான். இனி அவனுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்கிறதை வரவே முடியாது. ஜனங்கள் சபிப்பாங்க. ஜனங்கள் நமக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க. இனி அவனுடைய தொழில் வளங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் முடக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் செஞ்சிட்டோம். இனி அரசாங்கத்தில் அவனுக்கு விரோதமான எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இனி அவனால் எந்த தொழிலின் கூடாகவும் கடந்து போக முடியாது. எந்த விதமான புதிய துவக்கம் அவனுடைய வாழ்க்கையில வர முடியாது. எல்லாவற்றையும் அவன் இழந்து போய்விட்டான். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி 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 நமக்கு விரோதமான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சனால எங்களுடைய பலத்தை பயன்படுத்தி அவனுடைய எல்லா காரியங்களும் நாங்கள் ஒடுக்கி போட ஆரம்பிச்சிட்டோம். இனி அவனால் கிரியைகளை செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் சபித்த ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அவர்கள் சாபங்களை நான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். அந்த பிலேயாம் சபிக்கிறதுக்கு தான் வந்தான். ராஜாவாகிய பாலாக்கருடைய வார்த்தைகளுக்கு இணங்க அவன் கொடுத்திருக்கக்கூடிய காசுகள் யாவற்றையும் வாங்கி கொண்டு இஸ்ரவேல் மக்களை எப்படியாகிலும் சபிக்க வேண்டும், அரசனுடைய மனதை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களை சபிக்கும்படிக்காய் வந்த அந்த தீர்க்கதரிசியாக பிலேயாம். ஆனால் அவன் வந்த ஒவ்வொரு விதமான காரியங்களிலும் கர்த்தராகிய தேவன் அவனுடைய வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி திருத்தி ஆண்டவராகிய தேவன் சொன்னார், சபிக்கும்படியாய் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் திரும்ப பண்ண ஆரம்பித்தார். இதுதான் கர்த்தர் செய்யக்கூடிய வழி. எந்தெந்த இடத்தில் நீங்கள் சாபமாக நினைவு கூறப்பட ஆரம்பிச்சீங்களோ, இவனுடைய முகத்திலே விழித்தாலே நமக்கு சாபம், இவன் வந்தாலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான நன்மையும் பெற முடியாதுன்னு சொல்லி எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்த ஆரம்பிச்சாங்களோ, அந்த சாபத்தை தேவன் இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை காலம் உன்னுடைய வாழ்க்கை இப்படியே இருக்க போகிறது என்று சொல்லி வேதனையின் ஊடாக கடந்து போனாயே, என்னுடைய வாழ்க்கையிலே இனி எந்த விதமான திருப்புதல்களையும் பார்க்க முடியாது, என்னுடைய வாழ்க்கை இத்தோடு கூட முடிந்து போய்விட்டது, வாழ்க்கையினுடைய அந்த இறுதி கட்டத்திற்குள்ளாக வந்துட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கை வாழுகிறதற்கு வழி ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீ பட்ட வேதனைகளுக்கு தக்கதாக அதற்கு அதிகமாக கர்த்தர் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், எல்லா சாபத்தையும் நான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவேன். எந்தெந்த இடத்திலெல்லாம் உன்னை சாபமாக மக்கள் உன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் நினைவிலே கொண்டார்களோ, இவனுடைய ஒவ்வொரு விதமான விஷயமும் சாபத்தினுடைய காரியமாக காணப்படுகிறது. இவனோடு கூட பேசினாலே சாபம், இவனுடைய காரியங்கள் எல்லாம் சாபம், இவனுக்கு பக்கத்திலே உட்கார்ந்தாலே நமக்கு சாபம் என்று சொல்லி யார் யாரெல்லாம் உங்களை ஜென்ம பகையாய் பகைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக அந்த சாபத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன் என்ற வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். இன்று முதல் ஆசீர்வதிக்கும் நல்ல கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணி உங்களை ஜனங்களுக்கு முன்பதாக அவதூறான ஒரு மக்களாய் அல்ல, அவமானத்தின் சின்னமாய் அல்ல, உங்களை ஆசீர்வாதத்தின் மக்களாக தேவன் உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க போகிறீர்கள். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். தேவன் சொன்ன இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் நிறைவாக்கப்பட்டே தீரும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். இரண்டாவது ஒரு நன்மையை கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். ஆதியாகம புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவன் தரக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு பாருங்களேன். இன்று முதல் ஆசீர்வதிக்கும் நல்ல கர்த்தராகிய தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தரப்போகின்றார்? உன் பெயரை பெருமைப்படுத்தும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகின்றார். இவ்வளோ நாள் வரைக்கும் உங்கள் பேரை பற்றி எத்தனை பேர் என்னென்னலாம் பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க, கேவலப்படுத்தி பேசியிருப்பாங்க, கண்ணீர் வரவழைக்கக்கூடிய வார்த்தையை பேசியிருப்பாங்க, உள்ளம் உடையக்கூடிய அநேகம் காரியங்களை பேசியிருப்பாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இனி அவர்கள் உன்னுடைய பேரை சொல்லும்போதே பெருமையான காரியங்களை பேசக்கூடிய அளவிற்காக உன் பெயரை நானே பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். ஒரு நாளில் மோசே என்கின்ற மனிதன் பார்வோனுக்கு முன்பதாக போய் நிற்கின்றான். இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு பார்வோனுக்கு முன்பதாக போய் நிற்கின்றார். அப்போ அந்த பார்வோனுடைய கையில் அதிகாரம் இருக்கிறது. சுற்றிலும் அரசவையிலே ஜனங்கள் எல்லாரும் காணப்படுறாங்க. பார்வோனுக்கு முன்பதாக போய் நிற்கக்கூடிய மோசே நின்று அவனை பார்த்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? என்னுடைய ஜனங்களை நீ விடுவிக்க வேண்டும் என்கிறதை பற்றி கேட்கின்றான். பார்வோன் அவனை ஏளனமாக பேசி, உன்னுடைய கடவுள் எனக்கு தெரியாது, உன்னுடைய கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி அவனை அவமானப்படுத்தி அனுப்ப துவங்க ஆரம்பிச்சான்.
அவனை கேவலப்படுத்தி அனுப்ப துவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடியவனா நீ? உன்னுடைய எந்த விதமான காரியத்திற்கும் நான் மெய்யாகவே உடன்பட மாட்டேன் என்று சொல்லி என் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை மேற்கொள்ளக்கூடியவன் யார்? என்னுடைய பலத்தை அபத்தமாக்கக்கூடியவன் யார்? என்னுடைய சத்துவத்தை குறைவு பண்ணக்கூடியவன் யார் என்று சொல்லி ஏளனமாய் பேசின பார்வோனுடைய எல்லா விதமான ஜனங்களும் ஒரு நாளில் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், மோசேக்கு முன்பதாக தன்னுடைய நாவை ஒருவனாலும் அசைக்கவே முடியலையாம். அப்ப எப்படி கர்த்தராக தேவன் உயர்த்துகிறார் பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவராக தேவன் தரக்கூடிய உயர்வை பாருங்க. ஒரு நாளில் எள்ளி நகையாட ஆரம்பிச்சாங்க, கேவலப்படுத்தினாங்க. மோசே என்கின்ற இந்த மனுஷனுக்கு முன்பதாக நாங்கள் பயப்படுகிறது எப்படி? நீ நீ வழிபடக்கூடிய ஆராதிக்கக்கூடிய தேவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி கேவலப்படுத்தின அதே பார்வோன் இன்றைக்கு மோசைக்கு முன்பதாக தன்னுடைய வாயை திறந்து பேசுறதுக்கும் பயப்பட ஆரம்பிச்சார். அதுதான் தேவனாகிய கர்த்தரால் பெருமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு அனுபவம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் அநேகம் விதமான இழிவான காரியங்களை நம்மை குறித்து பேசுறாங்க, நமக்கு விரோதமான எத்தனை விதமான காரியங்களை இட்டுக்கட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. செய்யாத காரியங்களை செய்ததை போல பேசி உங்களை கேவலப்படுத்தக்கூடிய விஷயத்தில் முதல் பங்கு வகிக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். இந்த எல்லா விதமான காரியங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனமெல்லாம் உடைந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட அந்த மோசேயினுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. எல்லா மக்களாலும் பழித்து பேசப்படக்கூடிய இந்த நேரம், எதற்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என்னுடைய கையில தந்தீங்க? ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை நான் போய் சொல்றேன் என்றாலும் பார்வோன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவன் தன்னுடைய இருதயத்தை இன்னும் கடினப்படுத்த ஆரம்பித்தார். வெளியே திரும்பி வர்றான். பார்வோனை சந்தித்து விட்டு மோசே திரும்ப வரக்கூடிய நேரத்தில் இந்த எந்த ஜனங்களுக்கு இரட்சகனாக கர்த்தராகிய தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினாரோ அவர்களே மோசேக்கு விரோதமாய் கல்லறியும்படியான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றிருக்க ஆரம்பிச்சதான் பாருங்க. என்றாலும் கூட கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளின்படி கடந்து போன மோசேயினுடைய காரியங்கள் ஜெயமாய் மாற்றப்பட ஆரம்பித்தது ஒரு நாள்ல. எல்லா ஜனங்களும் அந்த எகிப்திலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும், இஸ்ரவேலிலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும் மோசே என்கின்ற வார்த்தைக்கு பயம் கொள்ளக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இதே தான் கர்த்தராகிய தேவன் உனக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை பேசுகின்றார். எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அதே இடத்தில் உன்னுடைய பெயரை கர்த்தராகிய தேவன் பெருமைப்படுத்தக்கூடியவராய் விளங்குவார். எல்லா விதமான மக்களாலும் நீ மெய்யாகவே பாராட்டப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக அழைத்து கொண்டு போகப்படுவாய். மனம் கலங்காமலும் தளராமலும் இந்த தேவன் சொல்லக்கூடிய இந்த வாக்குத்தத்தங்களை உன் வாழ்க்கையிலே உறுதியாய் நீ பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தரக்கூடிய தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் புதிய நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இரண்டாவது நல்ல வார்த்தையை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல ஒரு வார்த்தை ஒன்றை கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாய் மாறப்படுவார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பல விதமான குறைவுகள், ஒருவேளை உடல்ல காணப்படக்கூடிய குறைவுகளை மற்ற மக்கள் பரியாசமாய் பார்க்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். சில ஜனங்கள் அந்த குறைவுபட்டிருக்கக்கூடிய மக்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறத பார்க்க முடியும். ஏதாகிலும் ஒரு அங்கத்தில் ஒரு 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 குறைவு இருக்கிறது உண்டானால் அந்த அந்த குறைவான அங்கத்தையே இழிவான காரியமாக பேசக்கூடிய நிறைய பேருடைய நிலைகளை பார்க்க முடியும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகம் விதமான நன்மைகள் குறைபடக்கூடிய நேரத்தில் அந்த குறைவை குறித்து கேவலமாய் பேசக்கூடிய அநேகம் விதமான சூழ்நிலைகளை பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்தில் நிறைவாக காணப்படக்கூடிய மக்களுக்கு முன்பதாக குறைவாக காணப்படக்கூடிய உங்களையும் என்னையும் ஜனங்கள் ஒரு நாளும் மதிக்கவே மாட்டாங்க. எந்த விதமான மதிப்பை மரியாதையும் எதிர்பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் என்று சொன்னால் உங்களை எல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. இவனுடைய கையில் காசு இல்லை, இவனுடைய கையில் பொருள் இல்லை, இவனுடைய கரங்களில் எந்த விதமான நன்மையும் கிடையாது, இவனை அழைக்கிறது அட்மோஸ்ட் வேஸ்ட் என்கிறதை பற்றி அவர்கள் தன்னுடைய மனதிலே யோசித்து உங்களை ஏளனமாய் இழிவாய் இழிவுபடுத்தக்கூடிய நிலைகளின் ஊடாக அழைத்து கொண்டு போகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டு பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவடைய பண்ண போகின்றார். எந்தெந்த இடத்தில் ஜனங்கள் உங்களை குறைவாய் பேச ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலையை உயரப்படுகிறதுனால உங்களை அவர்கள் வருந்தி அழைக்கக்கூடிய அளவிற்காக, உங்களுடைய பெயரை அவர்கள் பெருமைப்படுத்தக்கூடிய அளவிற்காக, நீங்க வந்தா தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்காக தம்முடைய மகிமையிலே அவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற பண்ண போகிறேன் என்று சொல்லுகின்றார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே குறைவுபடக்கூடிய அந்த காலங்கள்
வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய கானானிய மக்கள், அந்த வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லா விதமான மக்களையும் பார்க்கிறோம். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஜன திரட்சியாக காணப்படக்கூடிய மக்கள். ஜனம் பெருத்த நாடுகள் அந்த அந்த நாடுகளாக காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேசம். அப்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப குறைவாக காணப்படக்கூடிய ஜனங்கள். ரொம்ப எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட ஜனங்கள் தான். இந்த ஜனங்களை காணக்கூடிய எல்லா விதமான கானான் மக்களும் அவர்களை குறித்து கேவலமாய் நினைவு கூற ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே உயர பண்ண ஆரம்பிச்சனால நடந்த காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை கண்ட எல்லா விதமான கானானியர்களும் நடுக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால யோர்தானை அவர்கள் கடந்து வந்து ராகாப் என்கிற வேசியினுடைய வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அந்த வேசியோட வந்து பேசக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் செய்த யுத்தங்கள் யாவற்றையும் கேள்விப்படக்கூடிய நேரத்திலே ஜனம் பெருத்த தேசமாய் காணப்படக்கூடிய எங்கள் கானானியருடைய மனமெல்லாம் தண்ணீராய் கரைந்து போயிட்டுன்னு சொன்னாங்க. அதுதான் குறைவை நிறைவு பண்ணக்கூடிய தேவனாகிய கர்த்தர். நீங்க வந்து அதாவது குறைவாக காணப்படக்கூடிய மக்கள். ஆனா உங்க பேரை கேட்டாலே ஜனங்களுடைய மனமெல்லாம் தண்ணீராய் கரைந்து போகக்கூடிய அளவிற்காக அதுதான் தேவன் தரக்கூடிய ஒரு உயர்வு. தேவன் தரக்கூடிய ஒரு மேன்மை. நீ ஒருவேளை குறைவான ஒரு ஜனமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் உன்னை தேவன் தம்முடைய மகிமையிலே நிறைவுள்ளவனாய் உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ கவலைப்படாதீங்க. இந்த புதிய மாதத்துல தேவனாகிய கர்த்தர் நன்மையான காரியங்களை தருகிறதுனாலே, நிறைவை உங்களுடைய வாழ்க்கையிலே தருகிறதுனாலே, அநேகம் விதமான நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். நிறைவுன்னு சொல்லும்போது எந்தெந்த நிறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கப் போகின்றார் என்று பாருங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 3 முதல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 3 முதல் 7 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, 4வது வசனம், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். 5வது வசனம், அவள் அவனிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். 6வது வசனம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. 7வது வசனம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். குறைவிலே நிறைவை தரும் ஒரு தேவன். தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு அந்த அம்மா நினைச்சாங்க. எல்லா விதமான காரியத்திலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விதமான காரியத்தில் அதில் வந்து 2வது வசனத்தை வாசிக்கிற பாருங்களேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களிலே ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ளும்படிக்காக வந்தான். இப்போ என் கையில் கொடுக்கறதுக்கு நிர்வாகம் ஒன்றுமே இல்லை. அந்த கடனை அடைச்சா என்னுடைய பிள்ளைகளை நான் மீட்டுக்கொள்ள முடியும். ஆனால் வாங்கின கடன் தொகை அதிகமாக்கப்பட ஆரம்பித்ததுனால அவன் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமையாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ரொம்ப தீவிரம் காண்பிக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் தான் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். உடனே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அந்த தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்றாரு. பக்கத்து வீட்டில் போய் நிறைய அநேக விதமான அதாவது அந்த பாத்திரங்கள் யாவற்றை நீ வாங்கி கொண்டு வந்து இந்த எண்ணெயை நீ வார்த்து வை என்கிறதை பற்றி அவன் பேச ஆரம்பிக்கின்றான். எல்லா எண்ணெய்களையும் வார்த்து வைக்கக்கூடிய நேரத்தில் கடனை செலுத்தி மீதியான தொகையை வைத்து ஒரு ஜீவனத்தை நடத்தி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகுதியான அந்த செல்வாக்கு நிறைந்த ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பிச்சார். கடன்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, குறைவாக மதிப்பீடு செய்யப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. சில நேரத்தில் பட்ட கடன்கள்னால எத்தனையோ விதமான மக்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். வாங்கின கடனை கொடுக்க முடியலங்க, வாங்கின அந்த காரியத்தை அடைக்க முடியல, வட்டியின் மேல் வட்டி போட்டு எங்களை அவர்கள் நெருக்க ஆரம்பிக்கிறதுனால எங்கள் ஜீவன் மெய்யாகவே அழிக்கப்படக்கூடிய அளவிற்கு வேறு வழியே இல்லை. இப்போ செய்தித்தாளில் நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். வாங்கின கடனை கட்ட முடியாமல் குடும்பத்தோடு கூட அவர்கள் மெய்யாகவே தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொண்ட நிறைய செய்திகளை பார்க்க முடியும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில கூட கடன் பாரம் நம்முடைய வாழ்க்கையை அழுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறத பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விஷயத்தை நான் செய்ய ஆரம்பித்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. அதனால இங்கும் அங்கும் கடன் வாங்கி 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 இந்த தொழிலை விருத்தியாக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து நான் கடன் வாங்கி வாங்கி செலுத்த முடியாத ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஊடாக வந்துட்டேன்.
இப்ப நான் என்ன செய்ய முடியும்? அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. இந்த மாதம் கட்ட வேண்டிய டியூவ கட்ட முடியல. ஆகவே இந்த மாதத்திலே கட்ட வேண்டிய டியூவுக்காக வீட்ல அந்த வீட்டு வாசல்ல வந்து கடன்காரன் வந்துருவான். ஒருவேளை என்ன காரியம் செய்வான்னு எங்களுக்கு தெரியாது. ஆகவே இப்படிப்பட்ட நிலைகளிலே தள்ளப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான மக்கள் எடுக்கக்கூடிய ஒரே முடிவு, சாவு ஒன்றுதான் வழி என்று சொல்லி. நிறைய பேருடைய செய்தித்தாள நிறைய பேருடைய இந்த சாவை உங்களாலும் என்னாலும் வாசித்திருக்க முடியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய குறைவை நிறைவாக்கும் ஒரு தேவன். எந்த இடத்தில் குறைவினால் நீங்கள் கடன்பட்டீர்களோ, நிறைவினால் அவைகளை அடைத்து தீர்க்கக்கூடிய நிர்வாகத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தரப்போகின்றார். வாங்கின கடனை கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சு இப்ப இப்ப என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய மனுஷன் சொல்றான், உன்னுடைய கடனை முதல் காரியம் அடை. உன்னுடைய ஜீவனத்திற்கு உண்டான மற்ற எல்லா விதமான பொருளையும் பயன்படுத்தி உன்னுடைய ஜீவனத்தை அந்த காலங்கள் தோறும் நடத்தக்கூடிய அளவிற்கு கர்த்தர் மிகுதியான நன்மைகளை தந்திருக்கிறார் என்பதை பற்றி அவன் பேச ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவனை நோக்கி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா, கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு காசு கொடுக்கிறது இல்ல. கடன் கொடுத்த பிறகு உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நடத்தக்கூடிய அளவிற்கு நிர்வாகத்துக்கு தேவையான அநேக விதமான வழிகளையும் கர்த்தராகிய தேவன் தருவார். நீங்க கேட்கிற ஒரு பங்கு தான். ஆனால் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் நிறைவான இரண்டத்தனையான மகிமையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். கடன் வாங்கி செலுத்த முடியாம ஒரு வேளை இங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். கூப்பிட்டு கடன் கொடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். கடன் வாங்கியிருக்கக்கூடிய எத்தனையோ விதமான மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அழிவை சந்தித்திருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆனா கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த மாதத்திலே நான் உன்னுடைய கடன்களை அடைக்கக்கூடிய நிர்வாகத்தையும் தந்து, மீதியான துணிக்கைகளை எடுத்து உன்னுடைய ஜீவனம் முழுவதையும் நீ நடத்தக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தருவேன். நீ இனி வரக்கூடிய நாட்கள்ல கடன் கொடுத்தவனுக்கு வாங்கினவன் அடிமை என்கின்ற அந்த பதமே நீக்கப்பட்டு ஆண்டவராகிய தேவனுக்கு அடிமையாக நீ மாற்றப்படவும், எல்லா விதமான கடன்களையும் தீர்த்து விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழவும் தக்கதான சூழ்நிலைகளை இந்த மாதத்தில் கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தரப்போகின்றார். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். 6வது வசனம், அந்தபடியே அவர்கள் சென்று தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒரு மனுஷனுடைய பிரயாசத்திற்கு பலனை தருகிறவர் கர்த்தர். ரொம்ப பிரயாசப்பட்டு குறைவான காரியங்களை பெற ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய வாழ்க்கை நஷ்டத்தின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், ராத்திரி முழுசு அவங்க வந்து பல முறை பிரயாசப்பட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரே ஒரு முறை தான் அவங்க வந்து வலைய போட்டாங்க. திரளான மீன்களை பிடிக்கக்கூடிய அளவிற்கான நன்மைகளை கர்த்தராகிய தேவன் தந்தார். ஆசீர்வதிக்கும் நல்ல தேவனாகிய கர்த்தர், குறைவை நிறைவாக்கும் நல்ல தேவனாகிய கர்த்தர். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டதனுடைய பலன் ஒன்றுமே இல்லாததுனால குறைந்து போனவர்களுடைய வாழ்க்கை. பகலில் அவங்க வந்து எவ்வளோ வேதனையாக வந்திருப்பாங்கன்னு பாருங்கள். பகலில் வரக்கூடிய நேரத்தில் ஒரு போட்டை இயக்கக்கூடிய ஒரு மனுஷன் காலையில் கரையை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் அவ்வளோ சந்தோஷமாய் வருவான். ராத்திரி பட்ட பிரயாசத்துக்குரிய பலன்லாம் வந்துருச்சு. என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டாயிற்று. ஆழ்கடலில் போய் நான் வந்து மீன் பிடிக்க ஆரம்பித்தேன். திரளான மீன்கள் என்னுடைய வலையிலே வந்து மெய்யாகவே மாட்டிக்கொள்ள ஆரம்பித்தது. இதை விற்று என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பேன் என்று சொல்லி சந்தோஷமாய் வரக்கூடியவர்கள். ஆனா இந்த நாள்ல அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது பார்க்கிறோம். ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. பகல்ல வந்து எந்த விதமான மீனையும் பிடிக்காமல் வெறும் படகாக அவர்கள் கடந்து வர ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை. ஆண்டவராகிய தேவனுடைய நன்மைகளை பெற முடியாத ஒரு வெறுமை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால நன்மையை பெற முடியாத வெறுமைகளின் நடுவிலே பிரயாசத்திற்கேற்ற பலன்களை தரக்கூடிய நல்ல தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே படகு அமலக்கூடிய அளவிற்கான திரளான மீன்களை தந்து எப்படி அவர்களை ஆசீர்வதித்தாரோ அதே போல நீங்கள் பட்ட பிரயாசங்களுக்குரிய பலன். இந்த 5 மாதம் வரைக்கும் நீங்கள் பிரயாசப்பட்டு ஒரு நன்மை கூட என்னுடைய வாழ்க்கையில் வரல. நிறைய முதலீடு போட்டேன், நிறைய காரியத்தை செஞ்சேன், ஆனால் ஒரு பலனை கூட என்னுடைய வாழ்க்கையில் பெற முடியலன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தில் நீங்கள் 5 மாதம் பட்ட பிரயாசத்திற்கு உரிய பலன்களையும் அதற்கு மிகுதியான நன்மைகளையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எப்படி தரப்போகின்றார்? உங்களுடைய படகே அமலக்கூடிய அளவிற்காக திரளான மீன்களினால் உங்கள் எல்லைகளை கர்த்தர் நிரப்ப போகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை குறித்து நீங்கள் கவலைப்பட ஆரம்பிக்கிறீங்க? எது உங்களுடைய வாழ்க்கையிலே விசனமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது? தேவன் சொன்ன ஒரு நல்ல வார்த்தையை கூட ஆண்டவராகிய தேவன் தரையிலே விழும்படி அனுமதிக்கிறவர் அல்ல. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவாக்கும் ஒரு தேவன். அவர் சொல்லுகின்றார், உங்கள் மேல் என் நல் வார்த்தைகளை நான் நிச்சயமாய் நிறைவாக்க பண்ணுவேன்.
இந்த நிறைவாக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னார், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றும், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவேன் என்கிற நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் வாழ்க்கையிலே இந்த புதிய மாதமாக ஜூன் மாதத்தில் தேவன் தரும் சகல நன்மைகளினால் நீங்கள் நிரப்பப்பட்டு, எந்த இடத்தில் உங்களுடைய தலை தாழ்த்தப்பட்டு போயிற்றோ அதே இடத்தில் உயர்வையும், எந்த இடத்தில் நீங்கள் சாபமாக நினைவு கூறப்பட ஆரம்பித்தீர்களோ அதே இடத்தில் மேன்மையும், எந்த இடத்தில் கடன் வாங்கி செலுத்த முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சீங்களோ உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கும் ஒரு தேவனாக, எந்த இடத்தில் நீங்கள் மிகுதியாய் பிரயாசப்பட்டாலும் பலன்களை பெற முடியாமல் நீங்கள் கடந்து போனீங்களோ அதே இடத்திலே ஆண்டவராகிய தேவன் நீங்கள் பட்ட பிரயாசத்துக்குரிய பலன்களை மிகுதியாய் தருகிறதையும் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரமாக்கி கொண்டு கர்த்தராகிய தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டான். நீங்கள் சொன்ன நல்ல வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையிலே இந்த புதிய மாதமாகிய ஜூன் மாதத்திலே நிறைவாக்கி தாரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறது உண்டானால், தேவன் சொன்ன எந்த வார்த்தைகளிலே ஒன்றையும் கூட ஆண்டவராகிய தேவன் தரையிலே விழவிடாமல் அவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கி தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய வேத வாக்கியம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உங்கள் மேல் என் நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னீரே. நீர் சொன்ன நல்ல வார்த்தைகளாக காணப்படுகின்ற இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்றும் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவேன் என்றும் நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி தருகிறதாக ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு சொன்னீரே. எங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாறப்பண்ணுகின்ற தேவனாகிய கர்த்தர், எங்கள் பெயரை பெருமைப்படுத்தும் தேவனாகிய கர்த்தராக இந்த மாதத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனாக, உம்முடைய நல்ல வார்த்தைகளிலே ஒன்றையும் சிதற விடாமல் நிறைவாக்கும் தேவனாக கடந்து வருகிறேன் என்று எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி. மட்டுமல்லாமல் எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும் ஒரு தேவனாக, கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசியினுடைய மனைவி அழுது புலம்பி கடன்பட்ட அந்த காரியத்தின் நிமித்தம் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அவர்கள் சிறையாக்கி கொண்டு போகிறேன் என்ற வார்த்தைகளின் படியே என்னுடைய மனம் வேதனைப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவன் கடனை அடைக்கக்கூடிய நிர்வாக இனி தொடர்ந்து குடும்பங்களை நடத்தக்கூடிய அளவிற்கு மிகுதியான நன்மைகளையும் தந்ததைப் போல இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எத்தனை கடன்களை வாங்கி செலுத்த முடியாமல் அவங்க கடந்து போக ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த புதிய மாதத்தில் நீ சொன்ன வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவாக்கப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மிகுதியாக நான் பிரயாசப்பட்டேன், அதனுடைய பலன் என்னுடைய வாழ்க்கையில் வரலன்னு சொல்லி ஒருவேளை வேதனைப்படக்கூடிய அந்த நிலையோடு கூட அவர்களுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் நீ சொன்ன வார்த்தையின்படியே அந்த பேதுரு அப்போஸ்தலர் முதல் நாள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டால் பலன் ஒன்றுமே வரல. ஆனால் அடுத்த நாளிலே கர்த்தராகிய தேவன் அவருடைய பிரயாசத்திற்கேற்ற பலனாக படகு அமலக்கூடிய அளவிற்கான அதிசயங்களை உருவாக்கி தந்தது மாதிரி இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவான நன்மைகளை இந்த புதிய மாதத்திலே தந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நீர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தைகளை கூட ஆண்டவராகிய தேவன் நீர் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சிதற பண்ணாமல் நிறைவாக்கும் தேவன் என்பதை இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவாக்கி தந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குறைவை கர்த்தராக தேவன் நிறைவாக்குவாராக. அவர் சொன்ன ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளையும் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் நிறைவாக்கும்படி கர்த்தராக தேவனை நோக்கி நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்க துவங்குகிறது உண்டானால் தேவன் சொன்ன ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் உங்கள் வாழ்க்கையை வந்து அடையும். உங்கள் பெயரை கர்த்தராக தேவன் பெருமைப்படுத்தி உங்கள் சிறுமையை கர்த்தராக தேவன் நிறைவுள்ளவைகளாய் உருவாக்கி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிப்பார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.